டைரக்டர் நாகாவோட அவரோட கதைகள் பிறந்த கதையை பற்றி பேசிட்டு இருக்கோம். இட்ஸ் பீன் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் இப்போ லேட்டஸ்ட் டு ஹிட் த பப்ளிக் ஐ 25th October அன்னைக்கு ஐந்தாம் வேதம்ங்கிறது ஒரு 2 வருஷம் ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஷூட்டிங் ப்ராசஸ்ல இருந்தது. ஆல்மோஸ்ட் 2 years. பட் எவ்வளோ முன்னாடியிலேருந்து விதை விதிக்கப்பட்டு எவ்வளோ நேரம் ஜெர்மினேட் ஆச்சுங்கிறதெல்லாம் பேச போகிறோம். ஸோ சுட சுட டு ஹியர் அபவுட் தி ஸ்டோரி. பிகாஸ் நம்ம வந்து எதுவும் நடக்கும் ஒவ்வொன்று மர்மதேசம் சீரீஸ் பற்றி எல்லாம் பேசினப்போ இட் வாஸ் வேற மாதிரி. பட் இப்போ இதை பற்றி பேசுறது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் இட்ஸ் அ ப்ராஜெக்ட் ஐ ஒர்க்ட் இன் வித் யூ ஆல்சோ. ஸோ ஐந்தாம் வேதம், 4 வேதம் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். ஐந்தாம் வேதங்கிறது நாட்டிய சாஸ்திரம் இல்லை மகாபாரதம் அப்படி இப்படிங்கிறதுலாம் ஸ்பெக்குலேஷனும் படிச்சிருக்கேன். ஹவு டிட் யூ ஹிட் ஆன் திஸ் ஐடியா? ஐந்தாம் வேதம் இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் யூஸ்வலாக எல்லா கதைகளும் யாரோ எதையோ தேடிட்டு இருப்பாங்க உங்கள் கதையில் எல்லாத்தையுமே. வி பீன் டாக்கிங். இதில் தேடுற வரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கீங்க. இதோட ஜனனம் எப்படி இருந்தது? இது பேசிக்காக வந்து என்னென்னா ஐந்தாம் வேதம் ஆஸ் யூ செட் லைக் எல்லா பெரிய லிட்ரேச்சர்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் புராணம் வேதாந்த இது எல்லாமே வந்து தே கிளைம் ஆஸ் த 5th வேதம். கிளைம் தான் அது. ஆர் லைக் பின்னாடி யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து ஒரு குவாலிஃபையர் மாதிரி கொடுப்பாங்க. திஸ் கேன் பி ட்ரீட்டட் லைக் ஐந்தாம் வேதம், த 5th வேதா, விச் இஸ் 4 வேதங்கள். அதுல இருந்து அடுத்ததா வந்து லைக் திஸ் ஹேஸ் டு பி ரெட், இதுல வந்து இன்னும் விஷயங்கள் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஜென்ரலி அந்த ஆத்தர்ஸ் ஆஃப் தோஸ் புக்ஸ் எல்லாமே வந்து லைக் ஒரு கலெக்டிவ் ஆத்தர்ஸாக இருக்கும்போது லைக் சம்படி கம்ஸ் அண்ட் சேஸ் இது ஐந்தாம் வேதமா எடுத்துக்கோங்க. சரி, எதுக்குமே ஆனால் ஒரு அத்தாரிட்டியா இதுதான் ஐந்தாம் வேதம்னு சொல்லப்படல. ஈவன் கலெக்ஷன் ஆஃப் தாந்திரிக் டெக்ஸ்ட் கூட ஒரு பாயிண்ட்ல வந்து ஐந்தாம் வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகே, பாசிபிலிட்டி என்னன்னாக்கா அது லைக் இட் வாஸ் ஹிடன் எசாட்ரிக் ப்ராக்டிசஸ்ல வந்து அது வந்து நாட் இன் பப்ளிக் சர்க்குலேஷன். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஒரு ஐந்தாம் வேதம் அப்படின்னு தாந்திரிக் இதில் சொல்லுவாங்க. இதுதான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு. அண்ட் ஸ்டார்டிங் ஆல்சோ இஸ் அபவுட் வாட் ஒரு மித் ஒன்று இருக்கு, ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. பிரம்மாவுடைய தலையை வந்து சிவபெருமான் கிள்ளிட்டார். சிவபெருமான் அந்த கிள்ளினாரு அப்படின்னு சொல்றது வந்து லைக் அதுக்கப்புறமா அது வாட் ஹேப்பன்ஸ்ன்றது தனி கதை. ஆனால் எனக்கு வந்து புராணங்கள்ல வந்து சில நேரங்கள்ல எல்லா புராணமும் சொல்லப்படும் போது அதுக்குள்ள ஹிடனா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கா. இந்த உவமை சொல்லுவாங்கல்ல, இது போலன்னு சொல்லும் போது லைக் யூ ஆர் ட்ரைங் டு கண்டென்ஸ் அ சர்டன் எமோஷன் ஆர் இது தற்பெருமை was plucked off பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தற்பெருமை தான் சொல்லுவாங்க. தற்பெருமைன்றதை விட ஆணவம்னுவாங்க. ஆணவமா பேசிச்சு, அந்த தலையை வந்து ஆணவமா சிரிச்சுது, அதனால அந்த தலையை கிள்ளிட்டாரு. And I'll never forget வந்து that big painting you had as a backdrop for that was amazing. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அந்த கதையில வந்து எனக்கு வந்து 4 தலை என்னன்னு கேட்டா 4 வேதம் சொல்லுவாங்க. அப்போ மை கொஸ்டின் இஸ் லைக் ஒரு தலை பறிக்கப்பட்டது. முதல்ல 5 இருந்து ஒரு தலை பறிக்கப்பட்டு அது வந்து மறைக்கப்பட்டது. அதுக்கு வந்து குவாலிட்டிஸ் வந்து லைக் இட் ஹேட் ஆணவம் மீனிங் லைக் ஜென்ரல் ஆணவம்னும் போது நாலேஜோட சேர்ந்து வரும். ஓகே, ஒருத்தர் வந்து தன்னுடைய துறையில வந்து அதிகமா தனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆணவம் வரும். ஓகே, அது வந்து ப்ரைட் ஆஃப் ட்ரேடு அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் பெரியவன் தான். டேலி எடுத்தீங்கன்னாக்கா டைரி ஆஃப் அ ஜீனியஸ்னு அவரே எழுதினார். இஸ் டாக்கிங் அபவுட் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஜீனியஸ். ஓகே, அந்த ஒரு ஆணவம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆணவம் பிடித்த தலை, அதை வந்து இன்னொரு வேதம், 4 வேதங்கள் அதுல இருந்து எடுக்கப்பட்ட 5வது ஒண்ணு. ஸோ அது அப்படி இருந்ததுன்னா அதுக்குள்ள என்ன நாலேஜ் எல்லாம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து மற்ற வேதங்களை நம்ம சொல்லும்போது லைக் ரெகுலரா வந்து அதை வந்து ஒரு மந்திரங்கள் மட்டுமே இருக்கு, ஏதோ வளர்றாங்க அல்லது லைக் ஒரு துதி பாடக்கூடிய விஷயமா பார்க்காம அதுக்குள்ள ஹிடனா யூ ஹேவ் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, சில கோணங்கள் வரையறதுக்கான. I've always been fascinated. இந்த வேதம் சொல்றப்போ
அது அந்த சொல்ற விதத்துல அந்த சவுண்ட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணோம். அந்த கையில வந்து அவங்க பண்றது அப்படின்னு எல்லாம் ஒரு இது பண்ணுவாங்க. அது நிறைய இன்ட்ரெஸ்டிங். அந்த கால்குலேஷன்ஸ் அது இதெல்லாமே வந்து அதுல வரும், சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில விஷயங்கள் எப்படி பண்ணணும், சிம்பிளி லைக் ஒரு நாட்டு போடுறதுலாம் இருக்கும். ஓகே, அது எங்க வரும்னாக்கா லைக் அந்த பூனல் போடும்போது அந்த நாட்டு போடுறது எப்படின்றது ஒரு இது இருக்கு. ஓகே, அதெல்லாம் வந்து அதுல வரும். இதே மாதிரி லைக் வானசாஸ்திரத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கங்க சொல்லப்படுறது. நம்ம என்ன சொல்றது, அது மொத்தமா படிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்து லைக் அதுல வந்து அண்டர்லைங்க அங்க ஏதோ இருக்கிறது வந்து ஓவராலா படிச்சீங்கன்னாக்கா இட் லுக் லைக் ஒரு கடவுளை மறுக்கும் போது நான் கடவுளர்களுக்கு நீ துதி பாடுறது வந்து நான் பெருசா இருக்க மாட்டேன். பட் ஆனா அதுக்குள்ள வச்சு அவங்க கடத்திய சில நாலேஜஸ். ஓகே, இது வந்து வேதத்துல இருக்கு. அப்படின்னும் போது 5வது ஒரு வேதம் இருந்து அதுக்குள்ள வந்து இன்டென்ஸா நிறைய நாலேஜே இருந்ததுன்னா லைக் வேற வேற விஷயங்களினுடைய இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்காத ஒரு சில விஷயங்கள் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஓகே, லைக் ஒரு 10 வருஷம் 100 வருஷம் முன்னாடி நீங்க வந்து யூ டாக் அபவுட் லைக் டெலிவிஷன், இந்த மாதிரி ஒரு திரை ஒன்று இருக்கும், அதுல பார்க்க முடியும், அல்லது வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்றது. சுஜாதாவோட எண்ணினிய இந்திரா எல்லாம் நான் எப்போ இது ஜீனோ ஒரு நாய் பேசுதான், என்னது இப்படி எல்லாம் இது வருது, லேசர் அந்த பிம்பம் எல்லாம் we used to talk and all that's happening in our lifetime only. இல்ல வெரி ரீசென்ட்லி கூட அந்த மாயா பஜார்ல வந்து ஒரு டப்பாவை திறந்து, ஆமா, மீமா கூட எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருந்தது. earliest இன்னைக்கு வந்து இட் லுக்ஸ் லைக் ஒரு புவர் வெர்ஷன் ஆஃப் மொபைல் ஃபோன். ஓகே, நம்ம நோக்கியா பெரிய பிரிக் நோக்கியாவே இப்போ இந்த வருஷம் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி ஒரு there is a saying இல்ல, any advanced technology okay given to a primitive man will look like magic. Okay, இந்த மேல இந்த கோக் பாட்டில் வந்து விழுந்தது நாம வந்து இந்த படத்துல. ஓகே, சோ இது வந்து அந்த மாதிரி ஏதாவது நாலேஜ் இருந்து இன்னைக்கு அது கையில கிடைக்க கூடாது அப்படின்னு இருந்தாக்கா that is basically like venturing into science fiction. I remember your other stories have been like this too, whether ருத்ரவீணையில வச்சிருந்த விஷயமும் அதெல்லாம் கூட. ஸோ அது வந்து நீங்க எசாட்ரிக்கா ஒரு மேஜிக்கல்னு நம்ம சொல்றது வந்து டுமாரோ இட் கேன் பிகம் எக்ஸ்பிளைன்டு, logically explained or scientifically explained thing, and like they can kind of use it for certain technical devices. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா உள்ள, அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ தட் இஸ் ஹிடன், பிளக்ட் அவுட் அப்படின்றது வந்து டேக்கன் அவுட் ஆஃப் சர்க்குலேஷன். டேக்கன் அவுட் ஆஃப் சர்க்குலேஷனாக்கா ஹிடனா இருக்கும். எங்க ஹிடனா இருக்கு? எனி ஹிடன் அது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் தேர் இஸ் ஒன் ட்ரோப் இல்லை நமக்கு, மெக்ராஸ் கோல்ட்ல இருந்து ஈவன் யுவர் இண்டியானா ஜோன்ஸ்ல இருந்து ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லைக் ஈவன் தட் நேஷனல் ட்ரெஷர், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இடத்துல ஒரு லீக்கேஜ் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே, அதுக்கு நீ ஒரு இதை தேடணும், இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரெஷர் ஹண்டோட இது ட்ரோப். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதை நோக்கி பயணம். இதுதான் அந்த ஸ்டோரியோ. இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் பிகினிங்ல வந்து யூ ஹேட் கெப்ட் திஸ் பெயிண்டிங். அதை வைக்கிறது தவிர்த்து அது வந்து நீங்க வச்சிருக்கிற ஒரு உள்ள ஒரு காட்டுற ஒரு விஷயம். அந்த பெயிண்டிங் அது மாதிரி இல்லாம மற்றபடி ஏதாவது இதை நீங்க சொல்ற இடங்கள் இருந்திருக்கா இதோட ஸ்கிரீன் பிளேல? எல்லா இடத்துலயுமே இருக்கும், அங்கங்க இருக்கும். உதாரணமா பட் இதுல வந்து அந்த பிரம்மா தலை பீங் பிளக்ட் ஆஃப்ங்கிறதே ஈசன் வந்து பண்றாங்க. அது வந்து நான் எடுத்த வெர்ஷன்ல அதுக்கப்புறமா சில சேஞ்சஸ் பண்ணி எடுத்திருக்கு. ஓகே, நான் எடுக்கல, சேனல்ல இருந்து எடுத்ததுல வந்து அந்த பெயிண்டிங் யூஸ் பண்ணல அவங்க. ஓகே, வெறுமனே பிரம்மா உட்காந்துருக்க மாதிரி எடுத்திருக்காங்க. நம்ம ஒரிஜினலா எடுக்கும்போது அந்த ஒரு பாபா கேரக்டர் போட்டிருந்தோம், who will speak in ஹிந்தி. ஏன்னா எனக்கு வந்து அங்கே உட்காந்துருக்காங்க, அங்கே வந்து அந்த குடும்பம் ஒன்று இருக்கு, இந்த 3 குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி who are the
மெயின்டைனர்ஸ் ஆஃப் திஸ் ஐந்தாம் வேதம். ஸோ அதில் இந்த மஞ்சுஷா குடும்பம்ன்றது வந்து எனக்கு வந்து ஒரு இந்தி குடும்பமாக தான் தோணுச்சு, பாதுகாப்பாளர்கள்ல. ஸோ ஹிந்தி அப்படின்னும் போது லைக் ஏன்னா ஒரு ஹிந்திலேயே பேசினாதான் அந்த பாபாக்கு ஒரு அது இப்போ டேக்கிங் இட் ஃபார் ஓடிடி which comes in all languages. இல்லை, அதனால ஹிந்திலேயே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழில் பண்ணலான்ட்டு சப்டைட்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இப்போ சேனல் ஃபெல்ட் தமிழில் பேசணும் அவர் அப்படின்ட்டு அது ஒரு தமிழில் பேசக்கூடிய ஒரு பாபாவை மாற்றினாங்க. அது சினிமேட்டிக் ஃப்ரீடம், சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிறது, அது அந்த மாதிரி மாற்றி எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அதை தவிர்த்து, ஸோ அந்த பிரம்ம பெயிண்டிங் தவிர்த்து வேற இடங்கள்ல இது 4வது தலைன்னு ருத்ராபதி கேரக்டர் வைஜியம் பிளே பண்ண அந்த கேரக்டர் சொல்ற இடத்துல எல்லாம் தான் அங்கதான் அவர் தான் வந்து அந்த விஷயத்தை சொல்லுவார். ஏன்னா அவர் பட் இது வந்து உங்க கதைகளை ஹிடன் இதுன்னு பார்ப்பாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிருப்பீங்க போஷகர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில வந்து 2 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, அதனால என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. எப்படி ருத்ரவேணையில தாசி ஃபேமிலி 10 ஜெனரேஷன்ஸோ இதை காத்துட்டு வர்றது உங்க வேலை, அட் அ கிவன் டைம் it will be taken out of your responsibilityங்கிற மாதிரி இங்க பிகினிங்லயே வந்து இங்க வந்து இந்த பர்டிகுலர் வருஷத்துல வரணும், இந்த சந்ததியின் கடைசி வாரிசு அப்படின்ற மாதிரி ருத்ராபதி ஃபேமிலியில கடைசி வாரிசுன்னு சொல்லும்போது ஒரு சின்ன இது அவருடைய இதுல கதையில வரும். ஓகே, அதுல வந்து அவர் என்ன சொல்லுவாரு, கடைசி வாரிசுனாக்கா ஆண் வாரிசு தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு பிராமண இதுல வந்து அந்த கோத்திரம் மாறிடும், கல்யாணம் பண்ணிட்டு போனோம் அப்படின்றதுனால அவ இந்த குடும்பத்தினுடைய வாரிசு இல்லை, அது ஒரு பேட்ரியார்கல் இதுல இருந்து. ஸோ அங்கதான் உங்களோட சில பிலீஃப் சிஸ்டம்ஸையும் கொண்டு வரீங்க. ஸோ அது வாரிசுங்கிறது ஆண் வாரிசா தான் இருக்கணும், இல்ல பெண் வாரிசா. ஸோ இது வந்து இந்த சைட்ல ஒரு மஞ்சுஷா ஃபேமிலி இருக்கு, இது பண்ணவங்க. ஸோ இங்க ஒரு சதுர்வேதி ஃபேமிலி, அவங்களோட ஒரு ஜெனரேஷன் இது வந்திருக்கு. அண்ட் இவங்க வந்து திஸ் ஃபேமிலி ஃப்ரம் திஸ் ஊர் ஆல்சோ கம்ஸ் இன் டு தி பிக்சர். ஸோ தென் யூ ஹேவ் த 4 வேதங்கள் ரெப்ரசன்டட் as 4 short men. Yes. And the connect was also very interesting. No, that is again there. It is not Kumaras. வேதங்கள்னு கனெக்ட் ஆகாம always fascinating characters in mythology நிறைய. ஓகே, என்ன ஃபேசினேட் பண்ண கேரக்டர்ஸ் எடுத்தோம்னாக்கா அங்கங்க வரக்கூடிய இந்த சனத்குமாரர்கள்னு 4 பேர் இருந்தாங்க, 6 பேர் இருந்தாங்க, 7 பேர் இருந்தாங்க, எல்லாம் வந்து கம்ஸ். பட் பேசிக்கா ஒரு கதை வந்து பீயிங் டோல்ட். அது என்னன்னாக்கா பிரம்மா முதல்ல படைத்தவர்கள் இந்த 4 பேர். ஓகே, சனத்குமாரர்கள் அப்படின்னு அவங்கள 4 குழந்தை வடிவில் இருக்க மாதிரி போடுவாங்க படங்கள்லாம். அது என்ன இது என்னன்னாக்கா அவர் படைத்து போயிட்டு நீங்க வந்து படைப்பு தொழிலை இன்னும் படைப்பு தொழில்ன்றதை விட பாப்புலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் பாப்புலேட் த வேர்ல்ட். இந்த உலகத்துல வந்து பிரஜைகளை உருவாக்குங்கள். ஓகே, ஸோ பிரஜாபதிகளா இருங்க அப்படின்னு சொன்னது. பிரஜாபதிக்கு அந்த அர்த்தம். ஓகே ஓகே, பிரஜானா ஜனங்கள், மக்கள். ஆப்வியஸ் திங்ஸ் சில யோசிக்க மாட்டோம். ஏன்னா இந்த பிரஜாபதிங்கிற வார்த்தை நான் அவ்வளோ கேட்டிருக்கேன், பட் இப்போ நீங்க பிரேக் பண்ணி சொல்றப்பதான் நான் யோசிக்கிறேன். ஸோ நீங்க போயிட்டு ஜனத்தொகையை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும்போது வெரி இன்ட்ரெஸ்டிங்லி காமன் இதுல பார்லான்ஸ்ல சொன்னா அதை போட அதை முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, படைத்தவர்கிட்டயே நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாலேஜ் சீக்கர்ஸ் ஆயிடுறாங்களா? நாலேஜ் சீக்கர்ஸ்ன்றதை விட இவங்களுடைய இது வந்து நம்ம ஈஸ்டர்ன் பிலாசபிலேயே வந்து இந்த கர்மான்றது ஒன்று இருக்கும். கார்மிக் விஷயங்கள் நாம் எது பண்ணாலும் ஒரு கர்மா கிரியேட் பண்றேன். இங்க உட்காந்துனாக்கா ஒரு நுண்கிருமியை நான் கொன்றேன், இல்லது ஒரு பூச்சி மேல நான் காலை வச்சிட்டேன் அப்படின்னாலும் அதுவும் கர்மா. சுவாசிக்கும் போதும் கர்மா. ஜெயின் philosophy எல்லாமே இல்ல, the whole Eastern philosophy is based on this. That is, anything you do, it has an impact. இது வந்து சயின்ஸ்ல பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு யூ கேன் சே எனிதிங். ஓகே, ஸோ கார்மிக் சைக்கிளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணுமா வேண்டாம் அப்படின்றதுல வரும்போது திஸ் சனத்குமாரஸ் வில் சே we don't want to start a கர்மா சைக்கிள் ஃபார் அவர் செல்ஸ். நாங்கள் அந்த கர்ம வினைகள்ல மாட்டிக்க விரும்பல, அதனால எங்களால வந்து இந்த பிரஜைகளை உருவாக்கலாம் முடியாது அப்படின்னாலும்
அவர் ரொம்ப வருத்தப்படுவார். அப்பவே அந்த அந்த இது இருக்கும். பசங்கெல்லாம் நான் சொன்ன பேச்சு கேட்கலையேன்னு அழுவார் அவர். அந்த மாதிரி. அப்படியா? சோ இந்த இதிகாசம் புராணங்கள்ல இருந்து இல்ல, அந்த அழும்போது உருவானவர் தான் ருத்ரன் அப்படின்ற ஒரு இன்னொன்னு இருக்கு. ஓகே, ருத்ரன்னா அழக்கூடியவன், அழுதுகிட்டே இருக்கிறவன் அர்த்தம். இது கூட டியர் டிராப்னு சொல்லுவாங்கல்ல, ருத்ராட்சத்தை. ருத்ராட்சம் அப்படின்றது சிவனோட டியர். ருத்ரா அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு வயலண்ட் ஃபார்முக்கு சொல்றோம். பட் ஆக்சுவலி ருத்ர அப்படின்னாக்கா ரோனா, இந்தியில ரோனான்னு சொல்றதுல இருந்து வருது. ஓகே, ருத்ரம் அப்படின்றதெல்லாம் வந்து ருத்ரத்துல இருந்து வருது. ருத்ரம்னாக்கா அவன் அழுதுகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தன். அது வந்து பிரம்மா இந்த விஷயத்துக்கு அழுதாராம், பசங்க பேச்ச கேட்கலன்ட்டு. அதுல இருந்து உருவானவன் அவன் அழுதுகிட்டே இருந்ததுனால அவனுக்கு பேர் ருத்ரன். இப்படின்னு அது ஒரு கதை இருக்கு. தட் அசைட். ஓகே, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னா, பட் இதே கதையில முன்னாடி ஈசன் வந்துட்டாங்கிற இதுவும் இருக்கும்ல, பிகாஸ் யார் முதல் யார் பெருசுங்கிறது நிறைய மாறி மாறி வரும். ஓகே, அப்ப இது வந்து வைஷ்ணவர்கள் வெர்ஷனா இருக்கலாம். விஷ்ணு நாராயணன் தான் பெருசு அப்படின்னு சொல்லும்போது ருத்ரன்றது வந்து குறைச்சு, ஓகே, பின்னாடி சிவன் நகருத்ரன் தான் அப்படின்லாம் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஓகே, இதே வந்து காஷ்மீர் சைவிசம் எடுத்தீங்கன்னாக்கா அவங்க சிவாதான் முக்கியம், ஓகே அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து விஷ்ணுவெல்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது இந்த 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 மாதிரி வேறுபாடு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து கடவுள் இப்படியா அப்படியான்ற கேள்விதான் அதுல இருக்க தவிர லைக் நோபடி ஹஸ் சீன் காட். அது ஸ்பெகுலேட்டிவ் இதுதான். ஸோ இப்போ இதுல வந்து லைக் இந்த மாதிரி கதையில வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது வந்து இந்த கார்த்திக் வந்து அவங்க இது பண்றது இல்லைன்றதும் பின்னாடி பல இடங்கள்ல அவங்க வருவாங்க. அவங்கள வந்து நம்ம குழந்தைகளை படங்கள்ல காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட்னால அவங்க அடல்ட்ஸ், பட் இல்ல அடல்ட் ஆகல, அவங்க குழந்தை வடிவிலேயே இருந்தார்கள். ஏன்னா படைக்கப்பட்ட போது எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்தாங்க அப்படின்றது புராணம். எனக்கு வந்து குழந்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம்னு தோணுச்சு. உங்களுக்கு தான் குழந்தைகளை உபயோகப்படுத்த ரொம்ப பிடிக்குமே. பிடிக்கும். அது 4 பேரை வச்சு பண்ணணும் அப்படின்றதும் ஒரு சில விஷயம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சில விஷயம் கொஞ்சம் சில இடங்கள்ல வயலன்ஸ் வரும். ஓகே, சில இடம் அது ஐ டோன்ட் வாண்ட் தட் டு பி தட். விடாகர் கூட லைக் ஐ ஸ்டாப்ட். Okay, so you have the Sanat Kumaras here and they are immortal beings because that they did not start the karmic. What is this thing you have about immortal beings? So many of your stories have them. Yes, and immortality is always a constant search in everywhere. Like human beings on the immortality தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி கான்செப்ட் கூட வச்சிருக்கீங்கல்ல? So they keep searching for it and like always like you tell them like I want to give you 100 கோடி ரூபாய் or immortality. Okay, they will select immortality because like 100 கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சுக்கலாம் இம்மார்டலா இருந்தா. That's not அப்படின்ற மாதிரி தான் வரும். Okay, so certain things which always fascinated is the search for immortality. Okay, but again like எதுவும் நடக்கும்ல பேசணுமா, immortality இருந்துச்சுனே வச்சுப்போம். All your medical sciences are going towards extending the life. Okay, what is that? Like I know ஒரு periodல வந்து average age was 40 years. Okay, but today like average is gone beyond 60 plus. Okay, 65-70 கிட்ட போயிடுச்சு. So average age வந்து increase பண்ணிட்டே போறாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து okay like we have shut down the death gene. Gene இருக்கு which is what makes the clock tick. அதை shut down பண்ணிட்டாக்க like I will end up living forever. பல காலம் வாழ்ந்துகிட்டே இருக்கேன்னாக்கா என்ன பண்ணுவேன்? ஓகே, why இந்த தேடல் ஏன்? ஓகே, அது வந்து ஒரு பிளெஸிங்கா இல்ல கர்ஸா அப்படின்றது வந்து உங்க புராணங்கள்லயும் இருக்கு, புராணத்துல எல்லாமே இருக்கு. ஓகே, இஸ் இட் a curse or a blessing? Immortality. ஓகே, சோ அது வந்து என்னுடைய தேடலையும் வந்து one of the concerns you are keeping into all your stories. So we have these 4 immortal Sanat Kumaras as the
4 இம்மார்டல் சனத்குமாராஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லைக் ஒரு தே ஆர் த கீப்பர்ஸ் ஆஃப் த வேதா அப்படின்றது ஒரு இடத்துல ஒரு மித்தாலஜியில் வரும். தே ஆர் ஆரிஜினேட்டர்ஸ் அண்ட் லைக் ப்ராபகேட்டர்ஸ், அதாவது அதை வந்து வேதங்களை எல்லாம் இது பண்ணி அவங்க ப்ராபகேட் பண்ணாங்க அப்படின்றதும். அவங்கதான் வேதம்னு கிடையாது, அவங்க வேதம் கிடையாது. ஆனா அந்த பேர்களை வந்து இந்த கேரக்டர்ஸோட பேர் அப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னாக்கா, வெரி பேசிக்கா வந்து 4 பேர் வச்சிருப்பேன். புராணங்கள்ல வந்து சனத்குமாரர்களுக்கு அந்த மாதிரி பேர் இல்லை, அவர்களுக்குலாம் பேர் இருக்கு, வேற வேற பேர் இருக்கு. நீங்க தான் ரகு எல்லாம் ஆக்கிருக்கீங்க. இப்போ ரிக் யஜுர் சாம அதர்வண வேத பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அதுல வந்து ரகு அப்படின்னு வச்சிருப்பேன். ஒரு ரிக்வேதத்தை அந்த சவுண்டுக்காக, சாமம்ன்றது வந்து சாம் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே, யஜுர்ன்றது வந்து எஜ்ஜுன்னு வைக்க முடியாது, அது திருப்பி போட்டாக்கா ஜெய் வரும், ஸோ ஜெய் வச்சிருப்பேன். ஓகே, அதர்வணம்ன்றத வந்து அப்தர்னு பேர் வச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த பேர்களில் தான் அவங்களுக்கு கூப்பிட்டுப்பாங்க, அவங்களே அவங்களுக்கு கூப்பிட்டுப்பாங்க. பிறர் யாரும் அவங்களுக்கு வந்து இந்த பேர் சொல்லிருக்காங்க, ஏன்னா அவங்க யார் பெருசா அவங்கள பார்க்கவும் முடியாதுல்ல எல்லாரும். அதுவும் இல்லாம புராணத்துல வந்து முதல்ல 3 வேதங்கள் இருந்ததாகவும் அப்புறம் தான் வந்து 4வதா அந்த அதர்வன வேதம் சேர்க்கப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. அதர்வன் அப்படின்ற முனிவர் பெயர்ல வழங்கக்கூடிய ஒரே வேதம், ஒரு முனிவர் பெயர்ல இருக்கக்கூடியது. யஜுர் ரிக் எல்லாமே கூட வந்து எந்த முனிவரும் இல்லை, அது பலரும் எழுதினது. ஓகே, அதுதான் அந்த சீன்ல அவங்க 4 பேர் லேட்டா வரப்போகு இவங்க வந்திருக்கவே கூடாது. அந்த ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அதர்வன் வந்து அதர்வன வேதத்தை எழுதியதாகவும் அதை கொண்டு போய் இந்த 4வது வேதமா சேர்க்கணும்னு சொல்லும் பொழுது அதை ரிஜெக்ட் பண்ணது இந்த சனத்குமாரர்கள். ஓகே, அவங்க வந்து இல்ல அதெல்லாம் முடியாது, 3 போதும் அப்படின்னு சொல்ல, சிவபெருமான் வந்து இல்ல இதை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னதா ஒரு கதை இருக்கு. ஓகே, ஸோ 3 வேதம் இருந்து அது 4 ஆச்சுன்னா 4 வேதம் 5 ஆகும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு என்னோட கேள்வி. அதுல இருந்தா இந்த கதை வருது. ஓகே, ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த சனத்குமாரர்கள்னு சொல்லும்போது நமக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் வருவாங்க. அவங்க எல்லா இடங்கள்லயும் வருவாங்கன்னா அவங்களுடைய பவர்ஸ் இது என்னன்னா கர்ம இதுக்குள்ள போகலை, அண்ட் யோக சித்திகளும் அந்த இது ஸ்பிரிச்சுவல் பவர்ஸும் ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்றதும். 3 இடங்கள், அதாவது 2 இதிகாசங்கள் ஒரு புராணத்திலையும் வந்து விஷ்ணு அவதாரம் எடுக்கும் பொழுது அவர் கொல்லும் 2 பேர். ஓகே, ராமர் அவதாரம் எடுக்கும்போது 2 பேர் தான் கொள்வார், வாலி அண்ட் ராவணன் கொள்வார், 2 people. அதே மாதிரி கிருஷ்ணன் அவதாரம் எடுக்கும்போது கம்சனையும் சிசுபாலனையும் தான் கொள்வார். ஓகே, இது வந்து ஒரு இஃப் யூ நோட்டீஸ் 2 பேர் தான் அந்த அவதாரம் கொள்ளும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு 2 பேர். இது வந்து ஒரு கதை இருக்கு. அதாவது வைகுண்டத்துல வந்து நாராயணன் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு, விஷ்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது வெளியில காவல்காரர்களா ஜெயவிஜயர்கள், திருப்பதி போனீங்கன்னா யூ கேன் சி. ஓகே, திருப்பதியில வந்து அந்த இவங்களுக்கு பேர் இருக்கும், துவாரபாலகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு 2 பேர் ஜெய விஜயன்னு போட்டு. ஸோ வைகுண்டத்தினுடைய துவாரபாலகர்கள் ஜெய விஜயர்கள். ஓகே, அப்போ வந்து இந்த 4 சனத்குமாரர்களும் நேரா உள்ள போவாங்களாம் விஷ்ணுவை பார்க்கறது. இந்த காவல்காரர்கள் வந்து தடுப்பாங்க. எதுக்காக நீங்க நேரா போறீங்க, அவர் தூங்குறாரு அப்படின்றாங்க. ஓகே, இவங்களுக்கு கோபம் வந்துடும், அந்த ஆணவம் இங்க இருக்கும். லைக்கணும், யாரா நீங்க இது எங்களை தடுக்கிறதுக்கு அப்படின்னா, இல்லை சின்ன பசங்க தானே, போங்க அப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே சாபம் கொடுத்துருவாங்க. 100 பிறவி மானிடனா பிறந்த அனுபவிங்க நீங்க 2 பேரும். அப்ப விஷ்ணு எழுந்து வந்துட்டா, ஐயோ இவங்க நீங்க யாருன்னு தெரியாம இவங்க 2 பேரும் உங்களை தடுத்துட்டாங்க அப்படின்னு கொடுத்த சாபம் தான், அதை ஒண்ணு மாத்தலாம். அப்போ ஆப்ஷன் கொடுப்பாங்க, 100 பிறவி நாங்கள் கொடுத்த மாதிரியே நீங்க வந்து மனிதர்களா இருந்து உழந்து வரீங்களா,
அல்லது விஷ்ணுவுடைய அவதாரம் நடக்கும், அப்ப விஷ்ணுக்கு எதிரிகள் வேணும். இந்த 3 அவதாரத்திலயும் நீங்க எதிரியா இருக்கும். அவர்கள் வந்து நாராயணன் நாராயணன் சொல்லிக்கிட்டே இருந்தவர்களுக்கு வந்து நீ எதிரியா இருக்கணும் அப்படின்னும் போது they will opt for it, saying 3 பிறவி கம்மி, அதே நேரத்துல விஷ்ணு கையால தானே நாங்க இறந்து போவோம், that is a blessing அப்படின்னு சொல்லிட்டு they will opt for it. அவங்க தான் இப்படி பிறந்ததா ஒரு கதை இருக்கு. ஓகே, இந்த ஜெய விஜய அப்படின்றதுல வந்து ஜெயன்றது வந்து ஒருத்தர், விஜயன்றது ஒருத்தர். மகாபாரதத்துக்கு பேர் வந்து ஜெய. ஃபர்ஸ்ட் எழுதினது ஜெயான்னு எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஜெயம்னாலும் வெற்றி, விஜயம்னாலும் வெற்றி, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா மகாபாரதம் புரியும்னு ஒரு இது இருக்கு. ஓகே, ஒரு பிலீஃப் இருக்கு. ஸோ இதுல வந்து அந்த இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அவர் இந்த சனத்குமாரர்கள் வருவாங்க. ஓகே, நிறைய இடங்கள்ல வருவாங்க. பின்னாடி கூட ஒரு மகாபாரதத்துல ஒரு இடத்துல இன்னொரு சனத்குமாரர்கள் இன்னொருத்தர் வருவார். உங்க கதையில சனத்குமாரர்கள் இந்த மாதிரி கோச்சுக்கிட்ட இன்னொரு இடம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ருத்ராபதி வீட்டுக்கு வந்து மாட்டேன் கோச்சு பாரு, ருத்ராபதி சொல்வாரு, அந்த ஒரு குட்டி கோவம் வர ஒரு சீன் இருந்துச்சு. ஸோ பேசிக்கா இப்ப பார்த்தவங்களுக்குலாம் இவ்வளோ கேரக்டர்ஸ், இவ்வளோ ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வந்து நீங்க இதிகாசத்துலேருந்தோ நம்ம பிலீஃப் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற பல இதுலேருந்தோ நீங்க பல கேரக்டர்ஸ்க்கு உரு கொடுத்து இன்னைக்கு இதுக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் யூ ஹேவ் a set of these 4 characters who are like time travelers. Another thing is like, you know, one more thing which you asked about my fascination with immortals. So immortal அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நோக்கி தான் வந்து மனிதர்கள் எல்லாருமே இமார்டலா இருக்கணும் போதும். அதே நேரத்தில் கதைகள் இருக்கு. இமார்டல் பீப்புள் ஆர் ஸ்டில் தேர். ஓகே, ஒரு 7 சிரஞ்சீவிகள் அப்படின்றது ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஓகே, அதில் வந்து உங்களுக்கு அனுமன் வருவார். ஓகே, பரசுராமருக்கு மரணம் சொல்லப்படவில்லை, அனுமனுக்கு மரணம் சொல்லப்படவில்லை. ஓகே, அதே மாதிரி இந்த 4 பேருக்கு மரணம் சொல்லப்படவில்லை. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சித்தர்கள்லாம் 18 பேர் நோயரோடு இருக்காங்க. எப்படின்னு வந்து ஒரு நிறைய நம்ம வந்து நேம்ஸோட. ஓகே, ஒரு சில இது வந்து லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரியலா அவங்க எழுதினதா அப்படின்ற மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் வேற இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி புராண மாந்தர்கள் மட்டும் இல்லை, ஹிஸ்டாரிக்கலி கூட எங்கேயோ அவங்க வந்து உண்மையா இருக்கலாம். ஒருத்தர் தான் இருக்கணும் இல்லை, அவையார் 10 பேர் இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. அகஸ்தியர் 100 பேர் இருந்திருக்கலாம், அப்படி இருக்கு. பட் என்னன்னாக்கா ஒரு பாயிண்ட்ல வந்து அகஸ்தியர் வந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர். ஓகே, அப்படின்னு சொல்லும்போது லைக் யூ நோ, இஸ் இட் பாசிபிள் அப்படின்றதே என்னுடைய கொஸ்டின். தேடிக்கிட்டே இருக்காது. ஓகே, அதுல வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி போர் அடிக்காதா, இதெல்லாமே இருந்தாலும் ஒரு லெவல்ல வந்து அந்த மித்தாலஜிக்கலி இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, இன்கேஸ் நான் ப்ரிசியூம் பண்றேன் உண்மை அது உண்மையாதான் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து எங்கேயோ இருக்காங்க அப்படின்னும் போது அந்த தேடல் ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. இருக்காங்களா? சிம்பிளி லைக் இன்னும் நம்ம திருவண்ணாமலை போனேன், சித்தரை பார்த்தேன், அவர் வான் வழியா பறந்து போனாரு, சித்த விளையாட்டு காட்டினாரு அப்படின்லாம் சொல்லி நிறைய யூடியூப் வீடியோலாம் கூட பார்ப்பீங்க. இந்த தேடல் ஒன்று இருக்கு. நான் ஒரு சிரஞ்சீவியை பார்க்க மாட்டேனா, அது தெரிஞ்சு பார்க்க மாட்டேனா அப்படின்னும் போது அவங்க வெளிப்படுத்திப்பாங்களா, இந்த கேள்வி வரும் எனக்கு. ரோட்ல 100 பேர் கடந்து தான் நான் வரேன். சாலையில போறோம், கார்ல போறோம், நடந்து போறோம், எப்படி போனாலும் பஸ்ல போறோம் இல்லை மெட்ரோல போறோம், ஆயிரக்கணக்கான பேர்களை பார்க்கிறோம். ஓகே, இதுல வந்து ஈஸ்டர்ன் இதுல தாட்ல வந்து இவர்கள்ல எத்தனை பேர் சிரஞ்சீவிகள், எத்தனை பேர் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, இது வெஸ்டர்ன்ல போச்சுன்னாக்க எத்தனை பேர் ஏலியன்ஸ்னு. ஸோ தட் சேம் கொஸ்டின் தான் எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின். ஸோ இதுலயும் வந்து அதே மாதிரி ஒரு கொஸ்டின், அவங்க வந்து இங்க இருக்காங்களா, என்னுடைய இந்த காலகட்டத்திலேயே கான்டெம்பரரியா அவங்க என்னை இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ்ல பாக்குறப்போ அவ்வளோ ஏலியன்ஸ், எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல்ஸ் இதெல்லாம் அவ்வளோ வந்துட்டு இருக்கு. இங்க வந்து நம்மளோட இதிகாசத்துல இருந்து வர கேரக்டர்ஸ், மனிதன் எங்க இருந்தாலும் அவனுடைய உணர்வுகள் ஒண்ணுதாங்க.
ஸோ அவனுடைய பயங்கள் ஸோ இங்க வந்து நம்ம பாஸ்ட்ல இருந்து இந்த கேரக்டர்ஸ் இவங்க வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்றோம். அண்ட் அந்த ஒளிந்து விளையாடுறதுன்னு சொன்னப்பே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இப்போ அங்க வந்து எதுவும் நடக்கும்ல வந்து அவங்களெல்லாம் நீங்க வந்து வானத்து மனிதர்களா வெவ்வேறு உருவங்களா வந்துட்டு போறவங்க. They are all the best of scientific minds who know certain science realm which is beyond a certain இது. அப்படி அவங்க சயின்டிஃபிக்கா அவங்க வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு லைக் அந்த இடத்துல வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இங்கேயும் அவங்க மாறிட்டே இருக்காங்கல்ல அந்த மாதிரி. இங்கேயும் அவங்க மாறுவாங்க. இங்கேயும் வந்து வேறு வேறு உடை அலங்காரங்கள்ல வருவாங்க, வெவ்வேறு மாதிரி வருவாங்க. Yeah, I remember the test shoot we did for all their costumes. It was so exciting. Like that is the way like I see it. ஏன்னா எனக்கு வந்து இந்த அடையாளங்களை காட்டிக் கொள்வார்களான்றது எனக்கு டவுட் எப்போதும். ஈவன் ஒரு காசிக்கு போறோம், காசியில போனதும் நம்ம வந்து அகோரிகளை தேடுறோம்னு வச்சுக்கோங்க. அகோரிகள்ன்றது வந்து எல்லாம் வெள்ளையை பூசிக்கிட்டு அம்மனமா ஒரு துணியை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் மட்டும்தான் அகோரின்னு நம்ம சொல்றோம். உண்மையான அகோரிகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பேங்க்ல கிளர்க்கா இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அதே மாதிரி வேஷம்லாம் போட்டு சுத்துறது இல்லை. ஐம் நாட் சேயிங் இவங்களும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட்ல இருக்கலாம், அவங்களும் ஒரு ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட்ல இருக்காங்க. ஆனா அந்த ஒளிந்து கொள்வதோன்றது வந்து வேணும்னே ஒளிந்து கொள்வது கூட இல்லை. அந்த சிம்பிள்ஸ் நான் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அம்புபாசி மேல போயிருந்தேன் கவுஹாத்திக்கு. அப்போ தட் ஒன் ஹோல் நைட் ஐ டோல்ட் யூ ஐ ஸ்பென்ட் இன் தட் கிரிமட்டோரியம். அண்ட் அங்க பாத்தீங்கன்னா பல பேர் பெங்களூர்ல இருந்து சயின்டிஸ்டா இருந்தவங்க வந்திருந்தாங்க. ஆனா இங்க வந்து அவங்க உடையில இருந்து எல்லாமே வேற மாதிரி இருந்தாங்க. முடிச்சுட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க போறாங்க. ஸோ அண்ட் பல நேரம் அங்க வந்து பல இதுல இருக்கிறவங்க வந்து இன்னொரு இடத்துல ஒரு அஸ்ட்ராலஜரா இருக்காரு, ரொம்ப நார்மல் அஸ்ட்ராலஜரா இருக்காரு. மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. நீங்க சொல்ற மாதிரி கேட்டா அவங்க வந்து இந்த கல்ட்டை ஃபாலோ பண்ற அகோரி செல்லுதுலாம் கூட சொல்றாங்க. மதத்துல மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல தாந்திரிக் பிராக்டிசஸ்ன்னு சொல்லும் போது ஈஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். இந்தியான்னு சொல்றது இன்னைக்கு ஒரு வரைபடத்துல வருது. பட் இந்தியான்றதை விட ஈஸ்டர்ன் பிலாசபிஸ்ல எடுத்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஆசீவகம் அப்படின்னாக்கா லைக் தட் ஒரு which is a atheist philosophy. ஆசீவகம். ஆமா, ஓகே. ஆசீவகத்துல வந்து படைத்தவன் ஒருத்தன் கிடையாது, பாவம் புண்ணியம் கிடையாது, இந்த மொமெண்ட் மட்டும்தான் உனக்கு சாஸ்வதம். ஓகே, மேபி that is why it is not popular also, because it's difficult to control the society without these trappings. அது it liberates you saying like nothing is there. நீ பிறந்ததுக்கு முன்னாடி நத்திங், எந்த பிறவியில நீ யோசிச்சே எல்லாம் ரைட், நீ செத்த உடனே நத்திங், அந்த மாதிரி இருக்கும் அந்த philosophy. So இங்க வந்து like you have various kinds of people who are actually like practicing these things. Maybe like tag இருக்கு. So அந்த tag போட்டாதான் நம்ம வந்து ஒரு இந்த ரிலிஜனுக்குள்ள, இந்த செக்டுக்குள்ள, இந்த இது அப்படின்னு ஒரு டேக் போட்டுக்கிட்டே போக வேண்டியிருக்கு. ஈவன் நான் சொல்லும்போது கூட ஆசீர்வாகம்னு ஒரு டேக் போட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அது கூட பிடிக்காமையா இருக்கலாம். கதையை பொறுத்த வரைக்கும் உங்க சனத்குமார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸிஸ்ட் பண்றாங்க இங்க. அண்ட் இந்த ஹோல் இது கதையோட களம் நீங்க வச்சிருக்கிறதும் இட் இஸ் ஆல் ஓவர் தி யூனிவர்ஸ். லோகத்துல எங்க வேணா நடக்கும்னு. So there is this hidden thing which is knowledge, and then you have the keepers who are the immortals through time வரவங்க. தென் இப்போ இதுல இருக்கிற மாதிரி மஞ்சுஷாஸ்னு ஒருத்தவங்க, இது ஒரு வேற ஒரு வித அனு பஞ்சமவேதி ஃபேமிலி அப்படின்றதுல வந்து again like if you notice in the series, அனுவோட கேரக்டர் is somebody who's far removed from tradition, rebel, far removed from traditions, because like அது வந்து அவங்க அப்பாவே நம்புறது இல்லை. பாதி who is in DRDO working for defense, ஓகே, அவருக்கே பாதி நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் he show that சின்ன வயசுல வந்து அவருக்கு மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மந்திரத்தை நீ ஒரு இடத்துல சொல்ல வேண்டியிருக்கும், இதை போட்டுக்கோ, இதுக்குள்ள ஏதோ இருக்கு, யாரோ கேட்பாங்க அப்ப கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இட்ஸ் லைக் சின்ன வயசுல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பாதி நேரம் வந்து நம்ம வி டோன்ட் கிவ் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோடா உனக்கு வந்து உபயோகமாக ஆகும்னு ஒரு 10 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த 10 ரூபாய் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிருப்போம், ஆனால் மறந்து போயிடும். ஒரு பாயிண்ட்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது 10 ரூபா குறையுது அப்படின்னு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம். அவங்க ஒரு வேல்யூக்காக கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருப்பாங்க, அந்த விஷயம் மறந்து போயிடும். வேற இன்னொரு இடத்துல வந்து ஒரு 10 ரூபாய் காயின் வேணும் அப்படின்னும் போது அந்த காயின் தேவை. ஸோ இந்த மாதிரி மறந்து போகிற ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 2வது ஜென்ரேஷன், 3வது ஜென்ரேஷன். அனு கம்ஸ் இஸ் த 3rd ஜென்ரேஷன், விச் இஸ் லைக் தாத்தா ஏதோ சொல்லி கொடுத்தாரு, அப்பாவே மறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் வரப்போங்க ஃபிளாஷ்பேக்ல அவங்க அப்பாவோட சின்ன வயசு கதை வருது. இவ கல்கட்டால இருந்தவ பேரை மட்டும்தான் பஞ்சமி வேதின்றது சர்நேம் தேவைன்றதுனால இருக்க தவிர அதுக்கு அர்த்தமோ எதையோ அவ யோசிச்சது கூட இல்லை. And she is into music. பிசிக்கலா அவங்கள நீங்க அந்த கொடுத்த ஹோல் லுக் கெட்டப்லயே வந்து ரெபல்லியன் வேணும், வித்தியாசமான குரல்ல பாட வரவங்க ட்ரை பண்றது. இல்ல இன்னைக்கு வந்து லைக் see யங்ஸ்டர்ஸ்ன்றது வந்து அந்த ரெபல்லியஸ் ஸ்ட்ரீக் இல்லைனாக்கா லூஸ் யுவர் யூத். எங்கேயோ வந்து யங்ஸ்டர்ஸ் அப்ப சொல்ல முடியாது, ரெபல்லியஸ் ஸ்ட்ரீக் எல்லாருக்கும் சில 80 வயசுல எங்க அம்மா ரெபல்லியஸா இருக்காங்க. இல்ல யூத்ல வந்து அது இட் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப் மோர். ஓகே, ஃபார்ன்ஸ் பாடி பியர்சிங்ல இருந்து டாட்டூயிங்ல இருந்து எல்லாமே வந்து there is one form of protest. ஆம்பளை பசங்களை எடுத்தீங்கன்னாக்கா தாடி வருது, தாடி வச்சுக்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் அது. ஓகே, ஸோ அது எங்கேயோ வந்து நான் வித்தியாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயம். நீங்கள் வித்தியாசப்படுகிறீர்கள் எப்படின்னா இதை பத்தி சொல்றீங்க, ஆனா அதை வந்து ஒரு மாடர்ன் இது வெஹிக்கிள்ஸ் மேல வச்சு அனுப்புறீங்க. ஆமா, அதுலதானே வைக்க முடியும், இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல தானே. ஓகே, கொஞ்சம் ஓவர்ட்டாவே இருக்கும். காதுல 2-3 போட்டா கூட ப்ரொட்டஸ்ட் தெரியும், ஃபுல்லா காது ஃபுல்லா போட்டிருப்பா. I think கொஞ்சம் ஓவர்ட்டாவே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய கேரக்டர். கான்ஸ்டன்ட்லி உங்க ஒர்க்ல வந்து விஷுவல் எலிமெண்ட் நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி கேமரா ஒர்க் அண்ட் ஆல் தட், எவ்ரி அதர் ஆஸ்பெக்ட்ல கூட ஐ திங்க் யூ நல்ல காத்திரமா வந்து நிற்கும் அந்த லுக்கு, அந்த கேரக்டருக்கு. இந்த பர்டிகுலர் அனு கேரக்டர்ல என்னன்னா, ஐ வாண்டட் டு கிரியேட் திஸ் திங் ஆஃப் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி who doesn't want to do anything. Okay, out of compulsion she does everything, and so the destiny actually pushes her into doing something. So is it something like Somu's character in or level in Chidambar Ragasiyam? ஆமா, ஒரு லெவல்ல. that is why முதல்ல வந்து we have that காசில வந்து அவ வந்து ஒரு அம்மாவோட சாம்பல் கரைக்க வந்திருப்பா. பிகாஸ் அம்மாவோட இது அவ பண்றது வந்து அவளுக்கு இட் இஸ் நாட் நம்பி பண்றான்றது இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இது அந்த மந்திரம் சொல்லும் போதுல இருந்து அவனுடைய லுக்ல இருந்து லேக்கணும் அதை கொட்டிட்டு வந்து அப்பா கிட்ட பேசுறது. So destiny brings her to Kasi because of that, where she lands up with this and then that potti drives her. அது ரீச் ஆற ஜர்னிக்கு இவ கொண்டு போயிட்டே இருக்கா, ஹோல் கதையில வருது. So before we go into the கதை, உங்களோட கதைகள்ல வந்து த்ரூ ஜென்ரேஷன்ஸ் வர சில விஷயங்கள், பிறப்பால எனக்கு வந்திருக்கிற இந்த கனெக்ட் வித் ஊரு ஆர் இந்த பேர்களோட நபர்களோட யூ கிவிங் தட் பிகம்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் ஸ்டோரிஸ். டெஃபினெட்லி லைக் எனக்கு வந்து ஊர் பேர்ல எல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி நிறைய இருக்கு, மெத்தாலஜி நிறைய இருக்கு. ஓகே, ஒளிஞ்சி இருக்கு, அது மருவி போயிடும், மருவி போய் இன்னும் மருவி போய் வேற மாதிரியே ஆயிடும், அது எங்க உருவாச்சுன்னே தெரியாது. ஓகே, இட் இஸ் அப்ளைஸ் டு லெட்டர்ஸ் ஆல்சோ. அதான் இதில் டீல் பண்ணியிருப்பேன். இந்த லெட்டர்ஸ் எப்படி மருவி 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 வேறு வேறு லாங்குவேஜாகவே போகுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ ஒரு 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 ஊர் பேர் இருக்குனாக்கா அந்த ஊரில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி வந்து அந்த பேரில் இருக்கும். சிம்பிளாக லைக் பூங்குளம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னாக்கா அது இட் இஸ் லைக் ஒரு குளம் இருந்தது, அங்கே பூ இருந்தது, அவ்வளோதான் பார்ப்போம். ஓகே, இந்த பூங்குளம்ன்றது வந்து ஏன் அந்த குளத்தை வந்து சென்டரா வச்சு நீங்க வந்து ஊர் பேர் இருக்கிறீங்க? மாங்கொல்லைன்னு வைக்கக்கூடாதா? ஏன் மாங்கொல்லை அங்கே இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று. ஓகே,
ஸோ அந்த பூங்குளம்னு ஒரு இது வைக்கும்போது அந்த குளத்துக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்து அதனால தான் அந்த ஊர் வந்து ஒரு அங்கே உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலி யூ கேன் ரீட் லாட் ஆஃப் திங்ஸ். கொஞ்சம் சென்னையில் இருக்கக்கூடிய இதுவே வந்து ஸ்ரீராம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இந்த பெயர் எங்கிருந்து வந்தது? பாதி நேரம் வந்து யூ வில் see that இந்த பெயர் அங்கிருந்து வருதா அப்படின்னும் போதுதான் வந்து then it becomes செல்ஃபோ மாடவீதிங்கிறது சுத்தி அது இல்லாத இடத்துக்கு சில we've seen some streets like this. So these connects become important things in your story. So இப்போ கம்மிங் பேக் டு ஐந்தாம் வேதம் இது இருக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு திருப்பி the AI கேரக்டர் ரொம்ப ஒன் ஆஃப் தோஸ் அதர் யூத்ஃபுல் திங்ஸ். நான் அனு பஞ்சமாவேதியோட ஸ்டார்ட் பண்ணேன். பட் வென் யூ கம் டு ஆல் தி அதர் கேரக்டர்ஸ், ஐ ரிமெம்பர் நீங்கள் முதல் தடவை வந்து ஹிக்கிகோமோரி பற்றி பாரு, அது என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு நீங்க பார்த்தா, அப்புறம் இந்த கதையில அவன் அந்த கேரக்டர் அந்த மாதிரி. அண்ட் இன்னைக்கு நம்ம பாக்குற யங்ஸ்டர்ஸ் பல பேர்ல அங்க பாக்குற விஷயங்களை பாக்குறோம். ஸோ அந்த கேரக்டர், ஸோ அவன் ஏஐயா வைக்கிற அவதார்ஸ், அதே இதுல வந்து ராதிகா அவங்க அப்பா சுரேஷ், அவர் வந்து எப்படி அவர் ஒரு தொழில் அந்த ஃபேமிலி நாலேஜை விட்டுட்டு வேற ஒன்று பண்றாரு, ஹவு இஸ் கோயிங் பேக் டு தட். So your connection, you were also talking about antiques and their values and all that in one of the other episodes. So all this become very important. But எப்படி வந்து ஒரு பழைய பஞ்சாங்கமா நான் சில கதைகளை சொல்லலாம், இந்த மாதிரி புது கேரக்டர்ஸ் இந்த ஏஐ அவளுக்கு வந்து நம்ம இப்படி விக் வைக்கலாமான்லாம் பேசிட்டு பர்பிள் கலர் விக், அப்புறம் இவனோட கேரக்டர், இதுவெல்லாம் வந்துட்டு how do you come about? How did they come about? What do they represent? Very simple. I don't believe in this thing of பழைய பஞ்சாங்கம் அப்படின்றது வந்து it doesn't go away. அதாவது இன்னைக்கு வந்து நான் அப்பா உங்க ஜென்ரேஷன் வேற, என் ஜென்ரேஷன் வேற, we think differently. I mean இதுல வந்து நெட்ல வந்து they will categorize you as different generation based on your year. Okay, நான் 63ல பிறந்திருக்கேன். I will become a boomer. My brother who was born in 64 will be called the other generation. Okay, yeah, I don't follow. Okay, now 63 to 64 there's not much of difference, 1.5 years. Okay, he's also a boomer then. So where is this? And the categorization, I don't believe in it. Because you can't categorize it based on just somebody's notional. This may be applicable somewhere around where the Second World War happened and impacts happened. But we are digressing. But அது மாதிரி தான் digital revolution ங்கிறது. அதுதான் சொல்ல வரேன். Which is basically we think that there is a leap in terms of beliefல இருந்து ஒரு ஜம்ப் இருக்கு. நாங்க வந்து பிறந்த உடனே ஒரு ஜம்ப் அடிச்சு எங்க வேல்யூ சிஸ்டம் மாறி போச்சு, அதெல்லாம் கிடையாது. ஓகே, உங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுல நீங்க கொஞ்சம் மாத்தி கேள்விகள் கேட்கறதுனால கொஞ்சம் மாத்தி சில விஷயங்களை டிராப் பண்றீங்க, சில விஷயங்களை நீங்க உருவாக்குறீங்க. சில நேரம் திரும்பி அதுக்கே போயிடுவோம், கஷ்டமா. சில நேரத்துல வந்து கன்வீனியன்டா இருக்கு அப்படின்றதுக்கு அதுக்கே போடுது. ஓகே, நிறைய பேர் வந்து ஒரு இதுவே சொல்றேன், நான் மிக்சி தான் ஃபர்ஸ்ட் வந்தது. கிரைண்டர் இல்லைங்க, கிரைண்டர் அப்புறம் தான் வந்து கையில ஆட்டிட்டு இருந்தவங்க மிக்சிக்கு போயிட்டு அது கன்வீனியன்ட் இல்லைன்ட்டு திரும்பி கிரைண்டருக்கு வந்தாங்க, விச் இஸ் பேசிக்கலி ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணதுதான் அது. ஓகே, ஸோ பீப்புள் மேட் இட் ஆஸ் அ இது கிரைண்டரை வச்சு அரைக்கிறது தான் இட்லி நல்லா வருது அப்படின்லாம் பேசுவாங்க. ஓகே, so basically it is about there is no let up in terms of values. This is morph a little. They morph a little bit. Okay, இன்னைக்கு நம்ம ஒரு வேல்யூ சிஸ்டம் வச்சிருக்கோம், ஒரு practices வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அது வந்து it works for us. It doesn't mean the next generation comes and throws the entire thing out and they become something. இதுல வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகலைன்றதை மட்டும்தான் எடுப்பாங்க, and then they will add something. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து they may throw some more of your practices, அவங்க ஆட் பண்ண practices கொஞ்சம் தள்ளுவாங்க. இப்படிதான் வந்து society has been going on. Okay, so when you look at everything,
in my stories what you will see is like, you know, இன்னைக்கு இந்த விஷயங்கள் எப்படி மார்ஃப் ஆகி வந்திருக்கு, இன்னைக்கு எப்படி இந்த விஷயங்கள் அப்ளை ஆகுது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு சே லைக், you know, இதெல்லாம் பழசு, இதெல்லாம் வந்து லைக், you know, பாஸே, செத்து போன வேல்யூ சிஸ்டம்லாம் எதுவுமே கிடையாது. நோ வேல்யூ சிஸ்டம். அதுக்கு நடுவில் பிரிட்ஜஸ் கிரியேட் பண்றீங்க. இந்த லோனர் கேரக்டர், இந்த பையனோட கேரக்டர் வந்து ஆக்சுவலி லைக், you know, what we have is reformers and things. You know, எல்லா ரிலீஜன்லயும் you will have reformers, எல்லா சொசைட்டிலையும் you will have reformers. Those reformers will come and reform. Okay, they a sizable chunk of that population will start following these reforms, but that doesn't mean that old system is gone completely. Nobody entirely follows. For instance, Jesus Christ is a reformer of Judaism. Buddha is also a reformer. There is no Jews now abdin solvingla. Jews are also there. Okay. And then, like, you know, your Adi Shankara comes and reforms. Do you mean to say, like, you know, Adi Shankarukku முன்னாடி இருந்த belief systems and அவர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த டோட்டலா அழியல? இல்லையே. புத்திஸ்க்கும் ஜெயினுக்கும் அந்த மாதிரி கனெக்ட் இருக்கா? இருக்கு. அவங்களும் ரிஃபார்மர்ஸ் போது லைக், இது வேண்டாம், இது வந்து தேவையில்லை, உயிர் வதை சரியில்லை, பண்ணக்கூடாது அப்படின்றது, இதெல்லாத்தையும் வந்து இது பண்ணும்போது இட் அப்பீல் டு சம் பீப்புள். இட் டசன்ட் மீன் லைக், you know, it took away the Vedic religion which was prevalent at that time. This is the problem. I start talking to you, I keep the டக்கன இவ்வளோ விண்டோஸ், கம்ப்யூட்டர் நிறைய விண்டோஸ்ல இதையும் பார்த்து அதையும் பார்த்து பிடிச்சிட்டே இருப்போம். Now let's come back to ஐந்தாம் வேதம். Reformers இருக்கிறது வந்து லைக், you know, always there, and so there will be reformations. But that doesn't mean the old system is completely shelved or forgotten and like, you know, put in one locker la potu lock panni. You smartly make a career out of exploring all of these things. Right.